வணக்கம் நண்பா. நீங்கள் கிரிப்டோ கரன்சி விஷயத்தில் ஒரு பிகினராக இருந்தாலும் பினான்ஸ் செயலி மூலம் ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி செய்வது என்ற A to Z விவரத்தை நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். முதலில் உங்கள் பைனான்ஸ் செயலியை திறந்து கொண்டு நான்காவதாக இருக்கும் ஃபியூச்சர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்த பின் இதில் ஃபியூச்சர் ட்ரேட் செய்வதற்கு ஏதோ ஒரு காயினை தேர்வு செய்ய வேண்டும். இப்பொழுது அதற்காக நான் உங்களுக்கு மிக எளிமையான ஸ்ட்ராட்டஜி ஒன்றை கூறுகிறேன். இது கிரிப்டோ கரன்சி விஷயத்தில் ஒரு பிகினராக இருக்கும் உங்களுக்கு உதவும் என்றும் நம்புகிறேன். ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர், நான் கூறுவது பை அல்லது செல் டிப்ஸ் அல்லவே அல்ல. நான் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. எனவே நீங்கள் ட்ரேட் செய்வதற்கு முன் உங்களது சொந்த பகுப்பாய்வை செய்து கொண்டு அதன் பிறகு ட்ரேட் செய்யுங்கள். ஏனெனில் கிரிப்டோ கரன்சி ட்ரேட் விஷயத்தில் 100% ரிஸ்க் உள்ளது. சரி, இப்பொழுது ஸ்ட்ராட்டஜி. காயினை தேர்வு செய்வதற்கு முன் காயின் மார்க்கெட் கேப் இணையதளத்திற்கு சென்று வால்யூம் அதிகமாக உள்ள காயினை ஃபில்டர் செய்ய வேண்டும். வால்யூம் என்பது 100 மில்லியனில் இருந்து 1 பில்லியன் வரை கடைசி 24 மணி நேரத்தில் உள்ள காயினை நீங்கள் ஃபில்டர் செய்து பார்த்தால் குறைந்தபட்சம் 10 இருந்து 20 காயின் லிஸ்ட் ஆகும். அப்படி உங்களுக்கு அதிகமான காயின் வருகிறது என்றாலும் கூட அதில் வரும் முதல் 8 அல்லது 15 காயினை ப்ரிஃபர் செய்து கொள்வது எப்போதுமே சிறந்தது. மேலும் இந்த 8 முதல் 15 வரை உள்ள காயினை எடுத்துக்கொண்டு அதனுடைய சார்ட்டை ஒவ்வொன்றாக திறந்து பார்த்து 1 டே என்ற முறையில் செட் செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காயினுடைய இன்றைய கேண்டில் ஆனது கீழ் இருந்து எழுந்து நேற்றைய கேண்டிலை உடைத்து மேலே போயிருந்தால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் லாங் போகலாம், அதாவது மேலே போகும் என்று கணிக்கலாம். இல்லை, ஒருவேளை மேலிருந்து விழுந்து நேற்றைய கேண்டிலுக்கும் கீழ் வந்து உடைத்திருந்தால் மேலும் இந்த காயின் கீழே விழும் என்று கணித்து ஷார்ட் போகலாம், அதாவது ஃபியூச்சர் ட்ரேடில் மேலும் கீழே போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்ற ட்ரேடை எடுக்கலாம். இப்படி இந்த 8 முதல் 18 காயினுக்கு எதற்கு சரியான அமைப்பு உள்ளது என்று பார்த்து ட்ரேட் எடுப்பது எப்போதுமே சிறந்தது. ஒருவேளை நாம் பார்த்த அமைப்பு இல்லை எனில் அன்றைய நாள் ட்ரேட் செய்யாமல் இருப்பதே சிறந்தது. இதன் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ட்ரேட் ஸ்ட்ராட்டஜியானது 100% லாபம் மட்டுமே தரும் என்பது இல்லை. அதனால் ட்ரேட் எடுத்த பின் குறைந்த லாபத்தை மட்டுமே டார்கெட்டாக வைத்துக்கொண்டு குறைந்த ரிஸ்க் எடுத்து ஸ்டாப் லாஸும் போட்டுக்கொண்டு உங்கள் சொந்த பகுப்பாய்வு மூலம் ட்ரேட் செய்வது எப்போதுமே சிறந்தது. மேலும் இந்த ஃபியூச்சர் ட்ரேடில் பைனான்ஸ் செயலியில் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள். ஐசோலேட்டட் என்றால் நீங்கள் ட்ரேடுக்காக கொடுக்கும் அல்லது செட் செய்யும் பணத்தை மட்டுமே வைத்து இந்த செயலியானது வேலை செய்யும். கிராஸ் என்றால் உங்கள் ஃபியூச்சர் வாலெட்டில் உள்ள பணத்தையும் தேவைப்படும் பொழுது உங்கள் அனுமதியின்றி இது எடுத்துக்கொள். 1x 2x என்பது ஒரு உதாரணமாக 10 USDTயை வைத்துக்கொண்டு 2x ஆக செட் செய்து கொண்டு இந்த ட்ரேடை செய்தீர்கள் என்றால் உங்களது பணம் இரட்டிப்பாகி ட்ரேட் செய்யும். எப்போதும் 2x லீவரேஜ் என்பதே சிறந்தது. அதிக லீவரேஜ் ஆனது உங்கள் ட்ரேடை விரைவாக லிக்விடேட் செய்ய வல்லது. லிக்விடேஷன் என்பது நீங்கள் தேர்ந்தெடுத்த காயினானது நீங்கள் கணித்ததை போல் இன்றி அதற்கு முற்றிலும் எதிர்மறையாய் சென்று ஒரு சில விலை கட்டுப்பாட்டிற்கு மேல் செல்லும் பொழுது உங்களது பணம் இதில் லிக்விடேட் ஆகும், அதாவது நஷ்டமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மேலும் லிமிட் என்றால் நீங்கள் செட் செய்த விலை வரும் வரை ட்ரேட் காத்திருக்கும். மார்க்கெட் என்பதை செட் செய்து நீங்கள் ட்ரேட் செய்யும் பொழுது மார்க்கெட் விலையில் ட்ரேடானது துவங்கும். எல்லாம் செட் செய்த பின் பை லாங் என்பது நீங்கள் இந்த குறிப்பிட்ட காயின் மேலே செல்லும் என்று கணித்து ட்ரேடை ஆரம்பிப்பதற்கு சமமானது. செல் ஷார்ட் என்றால் மேலும் இந்த குறிப்பிட்ட காயினுடைய விலை கீழே விலகப் போகிறது என்று கணித்து ட்ரேடை ஆரம்பிப்பதற்கு சமமானது. ட்ரேட் ஆரம்பிப்பதற்கு முன் டிபி மற்றும் எஸ்எல், அதாவது டேக் ப்ராஃபிட் மற்றும் ஸ்டாப் லாஸை போட்டுக்கொண்டு ட்ரேட் செய்வது எப்பொழுதுமே சிறந்தது. மேலும் நீங்கள் லிமிட் மூலம் ட்ரேட் செய்யும் பொழுது பெண்டிங், அதாவது பொசிஷன் ஆர்டரில் விழுந்திருக்கும். அல்லது நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் ட்ரேடை துவங்குகிறீர்கள் என்றால் ஓப்பன் ஆர்டரில் உங்களது ட்ரேட் நடந்திருக்கும். ட்ரேட் ஆரம்பித்த பிறகும் அந்த ட்ரேடை க்ளோஸ் செய்வது என்றாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு இந்த பைனான்ஸ் செயலியில் உள்ள ஆப்ஷனில் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.